ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அந்த ஆன்மீக தாள்களை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்று தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபருடைய 4ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6வது மாதமான புரட்டாசியுடைய 18ஆம் நாள். அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. இன்று வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. இன்று வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இன்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவராத்திரியுடைய 2ஆம் நாள். நவராத்திரி நேற்றே ஆரம்பமாயிருச்சு. இன்று நவராத்திரியுடைய 2ஆம் நாள். இன்று அம்பிகையை என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், இன்று என்ன நைவேத்தியம் பண்ணும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவராத்திரியுடைய 2ஆம் நாள் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நவராத்திரியுடைய 9 நாளுமே நைவேத்தியம் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத டெய்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் 2ஆம் நாள் என்ன நைவேத்தியங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த நைவேத்தியத்தை அம்பிகைக்கு படைத்து கண்டிப்பாக அம்பிகையுடைய அருளை பெற்றுக்குங்க. நவராத்திரினாவே கொலு வைத்தா தான் அம்பாளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய அம்மன் படை இருந்தாவே அம்மனை நாம் வழிபாடு செய்யலாம். வீட்டில் கொலு வைக்காமல் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய நெய்வேத்தியத்தை மட்டும் படைத்து வழிபாடு செய்தாலே அம்பாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அதனால் கொலு வைத்தவங்க தான் இதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. கொலுலாம் வைக்காமல் இருக்கிறவங்க வீட்டில் நார்மலாக அம்மன் படத்துக்கே நீங்கள் இந்த நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யலாம். காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சில உணவுகளை நாம் எடுத்துக்கிறது நல்லது என்று அறிவுறுத்துகிறாங்க. அது ஏன் அறிவுறுத்தப்படுதுன்னா, கால சூழ்நிலைக்கேற்ப அந்த உணவை எடுத்துக்கும் போது அது நம்ம உடலுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கும், நோய் வராமல் தடுக்கும். அதனால தான் கால நேரத்துக்கேற்ப உணவுகள் எடுத்துக்கணுங்கிறது அவசியம் என்று சொல்லப்படுது. அதை நாம் நார்மலாக சொன்னால் ஃபாலோ பண்ண மாட்டோங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்னாலையாவது அதை நாம் ஃபாலோ பண்ணுன்ட்டு வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனால் இது மாதிரி நாம் உணவு இன்றைய நாள் இதை சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்கிறதுக்கேற்ப சாப்பிடும்போது அது நம்ம கால சூழ்நிலைக்கேற்ப நமக்கு உடலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனால் இந்த நவராத்திரி ஸ்பெஷலாக நவராத்திரி முதல் நாளை தொடர்ந்து 2ஆம் நாளும் என்ன நைவேத்தியங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த நைவேத்தியம் தெரிஞ்சு மறக்காமல் இன்று இந்த நைவேத்தியத்தை படைத்து நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடுங்க. மற்ற ஒரு சில பேர் தானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தானம் பண்ணுங்கள். மற்றவங்க நீங்கள் இன்று தானம் பண்ணுவதை அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு நீங்கள் ஒரு புண்ணியம் சேர்க்குற மாதிரி. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்று இந்த ஒரு நைவேத்தியத்தை படைத்து ஒரு 3-4 பேருக்காவது தானம் கொடுங்க. சரி, வாங்க இன்றைய நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாகவே நவராத்திரியுடைய 9 விதமான இரவுகளில் அம்பிகையுடைய 9 விதமான ஆற்றல்களை வடிவங்களை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். நவராத்திரியுடைய 9 நாட்களுமே அம்பிகையை மன உருகி வேண்டி வழிபட்டால் நாம் வேண்டக்கூடிய வரங்களை அம்பிகை தந்தருள் செய்வாள் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதில் நவராத்திரியுடைய 2ஆம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை கூட. ஸோ இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் என்று சொல்லலாம். மேலும் இந்த நவராத்திரியுடைய 2ஆம் நாள் இன்று இன்னொரு சிறப்பு விஷயம் என்னன்னா, 3ஆம் பிறை தரிசனமானது வருது. 3ஆம் பிறை தரிசனம் மகாலய அமாவாசை முடிந்து வரக்கூடிய 3வது நாள் கிடைக்கும். ஸோ இன்று மகாலய அமாவாசை முடிந்து 3வது நாள். இன்று வானத்தில் சந்திர தரிசனம் வேற தெரியும். மாலையில் நவராத்திரி வழிபாடு செய்துட்டு அதையும் கையோட பாருங்கள். அது ரொம்ப 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 நல்லது. ஸோ இன்று ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நவராத்திரியுடைய 2ஆம் நாள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை போக்கிக் கொள்ள, உடல் ஆரோக்கியம், உள்ளத்தில் நம்பிக்கை, தைரியம் ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்று சொல்லலாம். இந்த நாளுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ரெண்டாம் நாளில் அம்பிகையை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இன்று என்ன நெய்வேத்தியம் படைத்து அம்பிகையை எந்த வடிவத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் வாங்க. ஸோ நவராத்திரியுடைய 2ஆம் என்பது அம்பிகை அசுரனை வதம் செய்வதாக கடுமையான தவத்தை மேற்கொண்ட நாளாகும். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் வரை அம்பிகை உணவு எதுவும் சாப்பிடாம கடும் தவம் செய்ததாக புராணங்களில் சொல்லப்படுது. இந்த சமயத்தில் தான் அம்பிகை தனக்குள் சிவனின் சக்தியை இணைத்து இருக்க வேண்டும் என்றும் சிவபெருமானே தன்னுடைய கணவனாக வர வேண்டும் என்று வேண்டி பல சக்தி வாய்ந்த வரங்களை பெற்ற நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுது. மேலும் இந்த ஆண்டு நவராத்திரியுடைய 2ஆம் நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. இந்த நாளுக்கு மற்றொரு முக்கியமான சிறப்பு உண்டு. அதாவது இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அன்று நோன்பு வைத்து தாலி சரடி மாற்றிக்கொள்ள முடியாமல் போனவங்க, அதே போல் ஆடிப்பெருக்கு அன்று தாலி சரடு மாற்றிக்கொள்ள முடியாமல் போனவங்க இந்த நாளில் வரலட்சுமி நோம்பிற்கு கடைபிடிப்பது போல் நோன்பு கடைபிடித்து தாலி சரடு வீட்டில் மாற்றி கொள்ளலாம். நவராத்திரியுடைய மற்றொரு வெள்ளிக்கிழமை அக்டோபர் 11ஆம் தேதி வருது. ஆனால் அந்த நாளில் சரஸ்வதி பூஜை வர்றதுனால அப்போது நோன்பு கடைபிடிக்கிறது கடினமாக இருக்கும் என்பதனால இன்று அக்டோபர் 4ஆம் தேதி இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். மேலும் நவராத்திரியுடைய 2வது நாளில் அம்பிகையை இன்று கிரியா சக்தியாக வழிபாடு செய்ய வேண்டும். கிரியா சக்தி என்பது படைப்பின் ஆற்றலாகும். முருகப்பெருமானோடு இருக்கக்கூடிய வள்ளி அம்மை இச்சா சக்தியின் வடிவமாகவும், தெய்வானை அம்மை கிரியா சக்தியாகவும், ஞான சக்தியாக முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலாகவும் சொல்லப்படுது. இச்சா சக்தி ஆசைகளை குறிப்பது. கிரியா சக்தி நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை அடைவதற்கான வழிகளை உருவாக்கி அதற்காக உழைக்கக்கூடிய ஆற்றல்களை தரக்கூடியது தான் கிரியா சக்தி. நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான தடைகளை நீக்கக்கூடிய வல்லமை பெறுவதற்குரிய கிரியா சக்தியை இன்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது. ஸோ இன்று அம்பிகையுடைய பெயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜராஜேஸ்வரியாக பாவித்து வழிபாடு செய்யணும். இன்று கோலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்ட வகையில் இருக்கக்கூடிய கோலம் போட வேண்டும். மலர் இன்று அம்பாளுக்கு என்ன சாத்தணும்னா முல்லை மலராக சாத்தணும். இலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருவு இலையை வைக்கணும். நெய்வேத்தியமாக இன்று என்ன செய்யணும்னா புளி சாதம் ரெடி பண்ணணும். சுண்டலில் வேர்க்கடலையை தாளித்து வைக்கணும். பழத்தில் மாம்பழம் வைக்கணும். நிறம் மஞ்சளில் இருக்கணும். இன்று பாடக்கூடிய பாடல் கல்யாணி ராகம் இருக்கணும். நீங்கள் பாடக்கூடிய பாடல் உங்களுக்கு கல்யாணி ராகத்தில் நிறைய யூடியூப்பில் இருக்குது, அதை நீங்கள் ப்ளே பண்ணி கூட கேட்கலாம். ஸோ இன்று நவராத்திரியில் இந்த மாதிரி அம்பிகையை பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும். நைவேத்தியம் புளிசாதம் வேர்க்கடலை இது 2 தான் இன்று படைக்கணும். அவ்வளவுதாங்க. நவராத்திரியோடைய சீரீஸில் 2ஆம் நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப 2ஆம் நாள் இந்த வழிபாடு செய்திடுங்க. நவராத்திரியில் கொலு வைத்திருந்தால் தான் இதை செய்யணுங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. கொலு வைக்காமல் இருக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்தை இந்த மாதிரி பாவிச்சு, அதாவது இப்போ நான் சொன்ன தெய்வங்களாக பாவிச்சு நான் சொன்ன எல்லா முறைகளையுமே இன்று ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நவராத்திரி முடியறதுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும். மற்ற இது போல் இந்த பண்டிகை கிடையாது. நவராத்திரி அந்த தெய்வமே சொன்னது. அதனால் இந்த நவராத்திரியை மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லியுமே நவராத்திரியுடைய ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு அன்னன்னைக்கு காலையிலே ஷேர் பண்ணிடுறேன். இதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் பூஜை செய்திடுங்க. பூஜை ஈவினிங் தான் செய்யணும். பூஜை மதியமோ இல்லை காலையிலே செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. ஈவினிங் டெய்லி நீங்கள் செய்தாலே போதும். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நவராத்திரியுடைய 2ஆம் நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும், இன்று என்ன நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு இதை பண்ணி அவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோலாம் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்துக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லியுமே நவராத்திரியுடைய ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்கிறத எல்லாமே தெரிஞ்சு பயனடைங்க. சரிங்க, வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.